உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். வார பலன் என்ற தொடரிலே 5ஆம் தேதி ஜனவரியிலிருந்து 11ஆம் தேதி ஜனவரி வரை உள்ள வார ராசி பலனை காண இருக்கிறோம். வாருங்கள். வணக்கம் கன்னி ராசி நண்பர்களே. எல்லா காரியங்களையுமே உங்களுடைய பக்கத்திலே திருப்பிக் கொள்வதிலே வல்லவர் நீங்கள். அட்டென்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, உங்ககிட்ட வரும்போது கொஞ்சம் அவங்க பாட்சா வலிக்காமல் தான் போகுது. அப்படிப்பட்ட நுணுக்கம் நுயான்சஸை வச்சிருக்கிற உங்களுக்கு இந்த வாரத்தில் 5ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் கூடிய காலகட்டங்களிலே பூச நட்சத்திரத்திலேருந்து சித்திரை நட்சத்திரம் வரைக்கும் சந்திரனுடைய பிரயாணம் உங்கள் ராசி வரைக்கும் வராரு. அப்படி வரும்போது லாபங்கள் கொண்டு வராரு. திங்கள் செவ்வாய் புதன்லாம் உங்களுக்கு பைசா வரும். எடுத்த காரியம் நிச்சயமாக வெற்றி அப்படிங்கிற இலக்கை நீங்கள் அடைந்து விடுவீர்கள். உங்களுடைய ஞானம், உங்களுடைய டெக்னிக்ஸ், இதுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும். உங்கள் ராசிநாதன் சூரியனோடு உட்கார்ந்துருக்கிறார் 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில். அப்போ பிரபலங்கள், நல்ல ஒரு ஸ்டார் வார்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப முக்கியமான தொழிலதிபர்கள் இவர்களெல்லாம் உங்களோட அவர்களுடைய நட்பினால் உங்களுக்கு நல்ல லாபங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நல்ல விஷயத்தை கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும். அந்த கரெக்டாக அந்த டயத்தில், சார் நான் ஊருக்கு போகிறேன், எனக்கு பொருள் வேணும், பைசா வேணும், எனக்கு பதவி உயர்வு வேணும் அப்படிங்கிற விஷயத்தை கொஞ்சம் காதில் போட்டுருங்க. இதுதான் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். அவரும் நம்ம ஊருக்காரராக இருந்தால் ரொம்ப சந்தோஷம். அவர் உங்கள்கிட்ட நல்ல ஜோவியலாக பழகி உங்களுக்கு வேண்டியதை செய்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பொருள் வரவுக்கும் நல்லதொரு லாபத்தை பெற்றுக்கொள்வதற்கும் ஒரு 3 நாள் ஃபஸ்ட்டு இருக்குது. அதை அழகாக கேபிட்டலைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த 2 நாள் எப்படி இருக்குதுன்னா, கொஞ்சம் செலவு, குடும்பத்தில் யோசித்து செய்ய வேண்டிய செலவுகள், குடும்பத்துக்காக செலவுகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த விஷயங்களும் உங்களுடைய மனதிலே திருப்திப்படக்கூடிய சூழ்நிலையை காட்டுகிறது. அதனால் இதுவும் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதாக தான் இருக்குது. சுகம் சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறனால கொஞ்சம் வீட்டுக்குள்ளே இந்த டகஃபார்னு வீண் விதண்டாவாதங்கள் அதை தூக்கி ஓரம் வச்சுருங்க. 7ஆம் இடத்துலேருந்து சனி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. உங்கள் ராசியின் 12க்குரியவன் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போது சூரியனும் சனியும் பார்த்து கொள்வதனாலே தந்தை வழியிலே கொஞ்சம் சண்டை, மனைவி வழியிலே சண்டை, இதெல்லாம் வரும். அதனால் கொஞ்சம் அவங்க சொன்னாலும் கேட்டுக்கிட்டுங்க, இந்த பக்கம் சொன்னாலும் கேட்டுக்கிட்டு கொஞ்சம் ஆமாஞ்சாமி அப்படின்னு போட்டுக்கிட்டு போயிட்டே இருந்துட்டிங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும். இல்லைன்னு வச்சிங்களேன், நமக்கு கொஞ்சம் பிரச்சனையை குடும்பத்தில் காட்டுற மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் இந்த விஷயத்தில் நிம்மதியை இழக்காமல் இருப்பது தான் புத்திசாலித்தனம். இதை அழகாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இதுக்கு உங்களுக்கு புத்தியை கொடுப்பதற்குத்தான் சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரார். நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படின்னு தாயாக நிற்கி உங்கள்கிட்ட அன்பாக உங்கள்கிட்ட பழகி உங்களுடைய மனசை அப்படி மெல்ட்டு பண்ணுறதுக்காக வரா. அதனால் அழகாக இதை பயன்படுத்தி கொண்டு அந்த தைரியத்தில் இந்த வாரத்தை அழகாக பயன்படுத்தி நடத்துங்க. இந்த வாரம் முழுக்கமே நீங்கள் ஆஞ்சநேய சுவாமியை வணங்கு. இவரை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பலனையும் தரும். 4, 5 இதான் அதிர்ஷ்ட எண்ணாக பயன்படுத்திக்கோங்க. இந்த அதிர்ஷ்ட எண்ணும் இந்த வாரம் உங்களுக்கு துணை நின்று உங்கள் வாழ்க்கையிலே நல்ல சுபிட்சங்களும் நலமும் தொடர்ந்து கிடைக்கட்டும். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.